الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولقد أوحي إليك وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين بل الله فاعبد وأكن من الشاكرين. صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஜும்மா எனும் உயர்வான வேளையிலே
ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனது இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும், இந்த மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும், அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் இந்த வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, திருமறை குர்ஆன் என்பது மனித வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நெறிமுறைப்படுத்துவதற்காக இறைவனால் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி. அந்த திருமறை குர்ஆனை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது வெறுமனே வாசிப்பு என்று மட்டும் இல்லாமல் அதை சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் அது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருவர் வெறுமனே குர்ஆனை வாசிக்கிறார், அவருடைய வாழ்வில் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. மாறாக அந்த குர்ஆனை அவர் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் போது அது அவருக்குள்ளே மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, ஒரு மனிதனுடைய வாழ்வை புரட்டி போடக்கூடியதாக அமைகிறது. அப்படி திருமறை குர்ஆனை நம்ம வாசித்து அதை சிந்திக்கும் போது எது குறித்தெல்லாம் அல்லாஹ் திரும்ப திரும்ப வெவ்வேறு இடங்களில் பேசுகிறானோ ஒரே விஷயமாக இருக்கும். ஆனால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கோணத்தில் அல்லாஹ் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருப்பான். நாம் அதை படித்து கடந்து சென்று விடுகிறோம். அதற்கு பதிலாக ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை, இந்த வாழ்க்கையினுடைய இந்த பகுதியை திரும்ப திரும்ப பேசுகிறான், வெவ்வேறு இடங்களில் சுட்டி காட்டுகிறான், வெவ்வேறு வார்த்தைகளில் வெவ்வேறு கோணங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான்? அப்படியானால் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாம் திருமறை குர்ஆனை சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில், மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக, ஒரு மூமினுடைய வாழ்வில் பிரிக்க முடியாத அம்சமாக, இன்னும் சொல்ல போனால் அவன் மூமினாக இருப்பதற்குரிய ஒரு பண்புகளில் ஒரு பண்பாக அல்லாஹ் ஒரு பண்பை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நிறைய பண்புகளை யோசிப்போம் இப்படி சொன்ன உடனே. ஆனால் அந்த பண்பு எது என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் அந்த தலைப்பை முன்கூட்டியே, அந்த விடையை முதலே சொல்லிடுறேன். நன்றி உணர்ச்சி. நன்றி ஆச்சரியமா இருக்கும்ல? நன்றி மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானதா? நன்றி ஈமானுக்கு முக்கியமானதா? அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கும். நன்றி இல்லாத ஒரு மனிதன் நிச்சயமாக மூமினாக இருக்க முடியாது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க முடியாது. இந்த செய்திகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வெவ்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுட்டி காட்டுகிறார்கள். அது குறித்த செய்திகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மனித சமூகம் பல நேரங்களிலே பல மனிதர்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிற, தங்களை அழித்துக் கொள்கிற விஷயம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாத மனிதர்கள், மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாத மனிதர்கள். இந்த ரெண்டையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டே வர்றான். அந்த சம்பவம் எதுன்னு சொன்னா வாசிப்பவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் முதல் மனிதரை படைக்கிறான், ஆதம் நபி. முதல் மனிதர் ஆதமை படைக்கும் போது இந்த இவரிலிருந்து இப்படி மனித வர்க்கம் பெருகும், அவர்களுக்குள்ள இப்படி எல்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும். இப்படிப்படுத்துகிறோம். எதுக்கு இப்படி ஆதம் நபி படைக்கப்பட்ட போது இந்த செல்போன் கிடையாது. இன்னைக்கு ஆதம் நபி உயிரோடு வருகிறார், செல்போனை கொடுத்தீங்கன்னா நம்மளை விட சூப்பரா பயன்படுத்துவார். அதை பற்றி அவருக்கு தெரியும். உலகத்தின் அத்துணை பொருட்கள், அந்த பொருட்களை பயன்படுத்துவதை குறித்து அல்லாஹ் எல்லா விதத்தையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு உலகத்தில் மனிதன் என்னவெல்லாம் அறிவை சுமந்து கொண்டிருக்கிறானோ அத்துணை அறிவும் ஆதமிடமிருந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரதான். அத்தனையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டான். அதைத்தான் அல்லாஹ் அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா,
அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பெயர்னா வெறும் பெயர் இல்லை, அதனுடைய அறிவையும் கற்றுக் கொடுக்கிறான். இப்ப சோதிச்சு பாருங்க என்று மலக்குகள் ஆதமை சோதிக்கும் போது மலக்குகள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார்கள், சுபஹானக்கலா இல்மனா இல்லாமா அல்லம் தனா, இறைவா நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேற ஒன்றும் தெரியாது எங்களுக்கு என்று அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆகிறாங்க. இப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது மலக்குகளோடு இப்லீஸும் இருக்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க. எல்லா மலக்குகளும் சுஜூது செஞ்சுட்டாங்க. இல்லா இப்லீஸ் வ அபா வஸ்தக்பர், இப்லீஸை தவிர அவன் பெருமை கொண்டான், சஜிதா பண்ண முடியாதுன்ட்டான். என்னப்பா ஏன் சஜிதா நீ பண்ணல? இல்ல, அவர் மண்ணில் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பில் படைக்கப்பட்டவன், நான் உயர்ந்த படைப்பு, நான் எப்படி என்னை விட தாழ்ந்த ஒரு படைப்பிற்கு சஜிதா செய்ய முடியும் என்று ஷைத்தான் பெருமை பேசினான். அதனால் அவனை அல்லாஹ் விரட்டப்பட்டவனாக துரத்திட்டான். நீ வழிகட்டுட்ட, போய் தொலை என்று அல்லாஹ் அவனை வெளியேற்றுகிறான். அப்படி வெளியேற்றும் போது ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு அவகாசம் கேட்கிறான். எப்படிப்பட்ட அவகாசம்னா, என்னை நீ மனிதர்களை எழுப்பும் நாள் வரை, கியாமத் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு. எந்த மனிதனை கொண்டு என்னை வழிகட்டவனாக ஆக்கினாயோ அதே மனிதர்களை நான் வழிகெடுக்கிறேன், எனக்கு அவகாசம் கொடு என்று அவன் கேட்கிறான். எப்படி வழிகெடுப்பேன் என்பதை அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டி கேட்கிறான். சும்மலா ஆத்தி என்னகும் இம்பைனி ஐதீகம் ஒமின் ஹல்ஃபிகும் வான் ஐமானிகும் வான் ஷமாயிலிகும், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் வலப்புறமும் இடப்புறமும் நாலாபுறங்களிலும் சுற்றி வந்து நேரான பாதையின் மீது அமர்ந்து கொள்வேன். ஒரு பக்கம் விட மாட்டேன், எந்த பக்கம் திரும்பினால் நான் வழிகெடுப்பேன், நேரான பாதையின் மீது அமர்ந்து கொள்வேன் என்று ஷைத்தான் சொல்லிவிட்டு, இப்படியெல்லாம் வழிகெடுப்பேன் என்று சொன்ன ஷைத்தான் இந்த வழிகட்ட மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிற ரிசல்ட்டை சொல்றான். நான் மனுஷனை வழிகெடுப்பேன், நாலாபுறமும் சுற்றி வந்து வழிகெடுப்பேன், உன்னுடைய நேரான பாதையின் மீது அமர்ந்து வழிகெடுப்பேன். இப்படி வழிகட்ட மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை ஷைத்தான் சொல்லும்போது, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், மனிதர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய். ஷைத்தான் மனிதனை வழிகெடுப்பது எந்த விஷயத்தில் என்றால் நன்றி கெட்டவனாக மாற்றுவது. அதுதான் ஒரு மனுஷனை வீணாக்கிறது. வழிகேட்டின் உச்சம் என்று சொன்னால் அதைத்தான் சொல்லணும். ஏன்னா வழிகெடுப்பேன், உனக்கு இணை வைப்பாங்க, குஃப்ரில் இருப்பாங்க, அங்க போவாங்க இங்க போவாங்க, அந்த தப்பு பண்ணுவா, இப்படி எல்லாம் ஷைத்தான் பேசல. ஒரே வார்த்தையில முடிக்கிறான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். இந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கி விடுகிறது. ஷைத்தான் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்று, எதிலெல்லாம் வழிகெடுப்பான் என்று நம்ம புரிந்து கொள்கிறோமோ அனைத்தும் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அமைந்து விடுகிறது. இப்போ வழிகேட்டின் உச்சம் என்பது நன்றி மறப்பது. யோசிச்சு பாருங்க, நன்றியை பத்தி நம்ம இப்படி யோசிச்சிருப்போமா? வழிகேட்டின் உச்சம் ஒரு மனிதன் நன்றி கெட்டவனாக இருப்பது. இதை நம்மளால யோசிக்க முடியுதா, ஜீரணிக்க முடிகிறதா? அதைத்தான் ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டு வந்திருக்கான். இதை சொல்லித்தான் அவகாசம் கேட்டு வந்து நம்மை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். நம்மை நன்றி கெட்டவர்களாக மாற்றுவதுதான் ஷைத்தானுடைய வழிகேட்டின் உச்சம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க கற்பனை பண்ண முடியல. இது அல்லாஹ் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வார்த்தைகள்ல நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சூரத்து தஹர் அப்படிங்கிற அத்தியாயம், காலம் அப்படிங்கிற அத்தியாயம் 76, அதுல முதல் வசனத்திலேயே அல்லாஹ் பேசுகிறான், ஹல் அத்தாலல் இன்சானி ஹீனம் மின தஹர் லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அவன் இன்ன பொருளாக நான் இருந்தேன் என்று சொல்ல முடியாத ஒரு காலம் இருந்தது. அவனை கலப்பு விந்திலிருந்து படைத்தோம், நபுதலிஹி ஃபஜஅல்நாஹு சமீஅம் பஸீரா, பிறகு சோதிப்பதற்காக அவனை மனிதனாக உருவாக்கி சீராக்கி அவனுக்கு செவியையும் பார்வைகளையும் அவனுக்கு கொடுத்தோம். அதோடு மட்டும் நிக்கல, இன்னா ஹதைனாஹு சபீல, அவனுக்கு நேர்வழியை காட்டினோம். இப்ப நேர்வழி காட்டினா ஒன்னு நேர்வழியை ஏற்றுக்கொண்டு நேர்வழி பெற்றவனா இருக்கணும், இன்னொன்னு நேர்வழியை மறுத்து வழி கெட்டவனா இருக்கணும். இப்படித்தான் இருக்கணும். இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னா ஹதைனாஹு சபீல,
இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா. நாம் மனிதனுக்கு வழிகாட்டினோம், அவன் நன்றி செலுத்துபவனாக இருக்கிறான் அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறான். மனுஷனை ரெண்டு அல்லாஹ் பிரிக்கிறான். நேர்வழி காட்டினோம், அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறான். மனுஷனை ரெண்டா பிரிக்கிறான்ல, ஒன்னு நன்றி செலுத்துபவன், இன்னொன்று நன்றி கெட்டவன். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான விஷயம் இது. இதெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். வனஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி சும்ம சவ்வாஹு வனஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி. மனிதனை நாம் படைத்தோம், அவனை சீராக அமைத்தோம், செவ்வையாக்கினோம். மிர் ரூஹிஹி, அல்லாஹ் தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதி மனிதனை உருவாக்கினான். ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரன், அவர்களுக்கு பார்வைகளை செவிப்புலனை கொடுத்தோம், உள்ளங்களை கொடுத்தோம். இவ்வளவெல்லாம் செஞ்சான்ல, கலீலம்மா தஷ்குரு, நீங்கள் குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள். திரும்பவும் அங்க நன்றி பற்றி பேசுகிறான். குதிலல் இன்சானு மா அக்ஃபரா, மனிதன் எப்படி நன்றி கெட்டவனாக இருக்கிறான், சபிக்கப்பட்டு விட்டான், நன்றி கெட்டவனாக இருக்கிறானே. மின் ஐயி ஷையின் ஹலகா, அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் யோசிக்க வேண்டாமா என்று மனிதன் நன்றி கெட்டவன் நன்றி உள்ளவன், இந்த இரண்டையும் இரண்டு வகையாகத்தான் மனிதர்களை அல்லாஹ் பிரிக்கிறான் இந்த இடத்துல. இப்ப நாம எந்த வகையில சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள வந்தால் உண்மையில் அது தகுந்த பயம்தான். நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா? இதுல நாம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி பேசுகிறான். வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லிக லயின் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக வல தகூனன் மினல் ஹாசிரீன். நபியே, உமக்கு முன்னால் வந்த சமூகம் நபிமார்களுக்கும் வஹியாக ஒரு செய்தி சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் ஒரே செய்தி. மற்ற வணக்க வழிபாடுகளில் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் இதுவரை உலகத்தில் வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கப்பட்டது. எல்லா சமூகத்துக்கும் அல்லாஹ் இந்த செய்தியை சொன்னான். லயின் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக, நீர் அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் உம்முடைய நல்லறம் யாவும் அழிந்து போய்விடும். அல்லாஹ்வுக்கு இணை வச்ச எல்லாம் டோட்டல் அழிஞ்சு போயிடும். வல தகூனன் மினல் ஹாசிரீன், நஷ்டம் அடைந்தவராகி விடுவீர். இந்த செய்தி எல்லோருக்கும் சொல்லப்பட்டது. இதை சொல்லிட்டு அதோடு நிக்கிறான். பலில்லாஹ ஃபஅபுத், எனவே அல்லாஹ்வை வணங்கு, வகும் மினஷ் ஷாக்கிரீன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இரு. முதல் விஷயம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக ஆகிவிடக் கூடாது. அதற்குரிய ஒரு வழியாக அல்லாஹ் சொல்லி தருவது அல்லாஹ்வை வணங்குறது. இப்ப நம்ம தொழுகை வந்திருக்கிறோம், ஐவேளை தொழுகிறோம், இந்த தொழுகையை கடமைன்னு நினைச்சு செய்யறோம். அதனால் இந்த சமூகத்தில் தொழுகை பற்றிய விழிப்புணர்வு அல்லது தொழுகை பற்றிய ஆர்வம் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் ஒரு காரணத்தோடு இணைத்து சொல்லுகிறான், ஃபலில்லாஹ ஃபஅபுத் வகும் மினஷ் ஷாக்கிரீன். எனவே அல்லாஹ்வை வணங்கு, நன்றி உடையவனாக ஆகு. அல்லாஹ்வை வணங்கி உன்னுடைய நன்றியை வெளிப்படுத்து. நான் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது அவன் என் மீது கடமையாக்கினான் என்பதற்காக அல்ல. அவன் என்னை படைத்து சீராக்கி எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறான். என் பார்வைகளை தந்திருக்கிறான், செவியை தந்திருக்கிறான், என்னை நல்ல ஒரு மனிதனாக, ஆரோக்கியமான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நடமாட விட்டிருக்கிறான், சிறப்பாக ஒரு படைப்பாக என்னை படைத்திருக்கிறான். இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த நன்றி செலுத்தும் விதத்தை அல்லாஹ் சொல்லும் போது ஃபஅபுத், வணங்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நம்ம பலமுறை கேட்டு சலிச்சு புடிச்சு போன விஷயமா இருக்கும், கேட்டு ஆனா அதை சிந்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை நிற்கிறாங்க வீட்டில். எவ்வளவு நேரம் தொழுதுருப்பாங்க? 8 ரக்காத்து, பெரும்பாலும் அதிகபட்சமாக அவங்க தொழுது 8 ரக்காத்து, சில நேரங்களில் 10 ரக்காத்து, சில நேரங்களில் 6 ரக்காத்து தொழுதுருக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் அதிகபட்சமாக அவங்க தொழுது 8 ரக்காத்து. இந்த 8 ரக்காத்தை தொழுகுவாங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க.
எவ்வளோ நேரம் தொழுவாங்க, எவ்வளோ நேரம் தெரியாது, ஆனால் கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 50, 55, 60 வயதை நெருங்கும் ஒரு மனிதர், அவருடைய கால்களில் உடம்புலேருந்து நீர் இறங்கி கால்கள் வீங்கும் அளவுக்கு நிற்கிறார்னா எத்தனை மணி நேரங்கள் அந்த தொழுகை நீண்டிருக்கும்? அவ்வளவு நேரம் நிற்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்க முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான்ல, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு தொழணும்? கேள்வி கரெக்ட் தானே? சரியான அல்லாஹ் என்ன செஞ்சாலும் மன்னிச்சிட்டான், இனிமே என்ன செஞ்சாலும் மன்னிக்கவும் போறான், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழணும் அப்படிங்கிறது அந்த கேள்வி, நியாயமான கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆனா அபுதன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கிற நியமத்துகளுக்கு எந்த வடிவில் நன்றி செலுத்தினார்கள் என்றால் தொழுகையின் மூலம். கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்துருங்க, பின்னாடி வரக்கோஸ் அவர்கள் 2 ரக்காத் சுருக்கமா தொழுது அமருங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு தான் செலுத்துகிற அந்த நன்றியை இப்படி வணக்க வழிபாடுகளின் மூலம் வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆக அல்லாஹ்விற்கு நாம் செலுத்துகிற நன்றி என்பது அவனுக்கு நாம் செய்கிற வணக்க வழிபாடுகள். அந்த வணக்க வழிபாடுகளுக்கு தான் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்காக இந்த வேலை செய்கிறோம், இந்த அமலை செய்கிறோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சி பிரம்மாண்டமானது, உலகத்தில் இதுவரைக்கும் எவருக்கும் தரப்படாத ஒரு ஆட்சி, அதை வர்ணிக்க முடியாது, அவ்வளவு பெரும் ஆட்சி. ஆச்சரியமா இருக்கிறது. அந்த செய்தியை படிச்சுட்டு கடந்துட்டு போயிடணும். ஆனால் அதை படிச்சுட்டு அதை கொஞ்சம் யோசித்தோம் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம் என்று நம்ம உள்ள அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நேரம் ஆகும். எந்த அளவுக்குனா, அல்லாஹ் ஆட்சின்னு சொன்னா மனிதர்கள் மீது மட்டும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல, ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், எறும்புகள் பேசுவதை கூட கேட்கும் ஆற்றலை கொடுத்தான். உண்மையிலேயே இந்த விஷயத்தை கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஒரு எறும்பு பேசுவதை கேட்கும் அளவுக்கு ஆற்றல், சிந்திக்க முடியுதா? ஒரு எறும்பு போகுதுன்னா அந்த எறும்பு போறதவே உத்து பார்த்தா தான் தெரியும். அந்த எறும்பு பேசுவது சுலைமான் நபிக்கு கேட்கிறது. சரி, பக்கத்தில் காதை வச்சு கேட்டாரா? அப்படியும் இல்லையா. இந்த சம்பவத்தை பாருங்க. சுலைமான் நபியும் அவங்களுடைய படைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தூரத்தில் அந்த படை வருவதை உணர்ந்து கொண்ட எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சொன்னது, எறும்புகளே புற்றுகளுக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்ளுங்கள், சுலைமானும் அவங்க படையும் வர்றாங்க, அவங்களை அறியாம உங்களை மிதித்து விடக்கூடும், போய் ஒளிஞ்சுக்குங்க என்று படை அங்கே வரும்போது எறும்பு இங்கே பேசுவதை அவர் கேட்டார். கற்பனை பண்ண முடியுதா? யோசிக்க முடியுதா? இவ்வளவு பெரும் ஆற்றலை, இவ்வளவு பெரும் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு வழங்கினான். இப்ப இந்த சம்பவம் நடக்கல, இந்த எறும்பு பேசுனதை கேட்ட உடனே சுலைமான் நபி சிரிக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டு சிரிக்கிறாங்க. சிரித்து விட்டு பிறகு சொல்லுகிறார்கள் அல்லாஹ் உடனே, என்ன இதுல இந்த சம்பவத்தில் எதை நம்ம கவனிக்கணும்னா, எறும்பு பேசுனதை சுலைமான் நபி கேட்டாரு, அவ்வளவு ஆற்றலை கொடுத்திருந்தான், அது இல்லை இங்க மேட்ரு. ஏன்னா எறும்பு பேசுறதை நம்ம கேட்க போறது இல்லை. விஷயம் என்னன்னா, அதுக்கு பிறகு அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தார், அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு. அந்த எறும்பு பேசியதை கேட்டார், அவர் சிரித்தார், பிறகு என்ன செஞ்சார், அதுதான் இங்கே கவனிக்கணும். நாம் அதை கவனிக்கிறது இல்லை. நாம என்ன வரலாறுகளை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த வரலாறுகளில் எறும்பு பேசுறதெல்லாம் கேட்கும், பறவை பேசினா புரியும், ஜின்களை எல்லாம் அடக்கி வச்சிருந்தாங்க, இப்படி அதை மட்டும் பேசுகிறோம். சுலைமான் நபி அவர்கள் எறும்புகள் பேசிய அந்த வார்த்தைகளை கேட்டு சிரித்து விட்டு உடனே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், ரப்பி அவுஸிஅனி, இறைவா எனக்கு உதவி செய், அன் அஷ்குர, நான் உனக்கு நன்றி செலுத்தணும், அதுக்கு எனக்கு உதவி செய், நியமத்த கல்லத்தி அன்னம் தாலைய வாலா வாலிதைய, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்திருக்கிற அருள் இருக்கிறதே, அதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், எனக்கு நீ அருள் புரி. வ அன் ஆமல சாலிஹன் தர்லாஹா, நீ ஒப்புக்கொள்ளும் ஒரு நல்லமலை நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய். வ அத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிலே, எப்படி பணிந்தார்கள், இதுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு அவங்க சொல்லல, இறைவா நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்,
எனக்கு அருள் புரிஞ்சிருக்கிற, என் பெற்றோருக்கு அருள் புரிந்திருக்கிறாய், இதற்காக நான் நன்றி செலுத்த எனக்கு உதவி செய். இதை யாராவது யோசிச்சிருப்போமா? என் பெற்றோருக்கு அல்லாஹ் செய்த அருளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், யோசிக்கவே மாட்டோம். எனக்கு செஞ்சதுக்கே நான் மறந்து தொலைக்கிறேனே, எனக்கே ஞாபகம் வர மாட்டேங்குதே, என்னை பத்தியே நான் யோசிக்கிறது இல்லையே, நான் இப்படி பெற்றோர்களை பத்தி எல்லாம் யோசிப்பேன். அப்படித்தான மனித வாழ்வு இருக்கிறது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கும் தன் பெற்றோருக்கும் அல்லாஹ் செய்த அருளுக்கு நான் நன்றி செலுத்தணும், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், எனக்கு அருள் புரி என்று கேட்டார்கள். அது மட்டும் கேட்கல, நீ ஒப்புக்கொள்ளும் நல்ல அமலை நான் செய்யணும். அமல் செய்யறது முக்கியம் இல்லை. இப்ப ஜும்மா தொழுகிறோம், இது முக்கியம் இல்லை. இதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? இதை அல்லாஹ் ஒப்புக்கொண்டானா? அப்ப அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அதுக்கடுத்து சொல்றாங்க, அவங்க நல்லடியார் தானே, நபிமார்கள் தான் நல்லடியார்கள் தானே. நான் நல்லடியார்ல ஒரு ஆளுங்கிறது அவருக்கு தெரியும், தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் எப்படி பணிஞ்சு கேட்கிறாங்கன்னா, வஅத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய அருளால் நல்லடியார்களுடைய கூட்டத்தில் என்னையும் சேர்த்துரு. எவ்வளவு பணிவு பாருங்க. அப்ப இவ்வளவு பெரும் அரசாட்சியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதற்கு அவர் நன்றி செலுத்த அல்லாஹ்விடத்தில் உதவி கோரினார். இதாங்க பாடம். தனக்கும் தன் பெற்றோர்களுக்குமாக அல்லாஹ் செய்திருக்கிற அருளுக்காக அல்லாஹ்விடத்தில் உதவி கோரினார். அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு இந்த நன்றி என்பது, அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி என்பது மிக பெரும் நம் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப அல்லாஹ்விற்கு ஒரு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, நன்றி செலுத்துகிற பக்குவம் ஒரு மனுஷனுக்கு வரணும்னு சொன்னா, இந்த நன்றி அப்படிங்கிறத நம்ம எப்போ நன்றி செலுத்துவோம்? அதை உணர்ந்தா மட்டும்தான் செலுத்துவோம். நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார், இந்த உதவியினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டாதான் நாம அதுக்கு நன்றி செலுத்துவோம். உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு கோடீஸ்வரர் நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, சரிங்க அப்படின்னு பள்ளி வச்சு வாங்கிட்டு போயிடுவோம். நமக்கு ஒரு பெரிய ஒரு உணர்வு வராது, அவருக்கு 1000 ரூபாய் பெரிய மேட்டர் இல்லைங்க அப்படி தள்ளிவிட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு ஏழை, அன்றாடம் சோத்துக்கு கஷ்டப்படுற ஒருத்தர் நான் கஷ்டப்படுறதை பார்த்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, எப்படி இருக்கும் நம்முடைய ஃபீலிங்? யோசிச்சு பாருங்க. நான் சோத்துக்கு கஷ்டப்படுறேன், என்னை மாதிரி சோத்துக்கு கஷ்டப்படுற இன்னொரு ஏழை இருக்கிறாரு, அவர் தன்னுடைய கஷ்டத்தை மறந்து அவர் சம்பாதிச்ச காசுல ஒரு 1000 ரூபாய் எனக்கு கொடுக்குறாரு. ஒரு கோடீஸ்வரர் 1000 ரூபாய் கொடுக்கும்போது வர்ற உணர்வு தான் வருமா? வராது. ஏன் அவரே சோத்துக்கு இல்லாமல் இருக்காருப்பா, அவர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காருப்பா என்று அந்த உதவியினுடைய தன்மையை நம்ம யோசிப்போம். அப்ப அந்த உதவியினுடைய தன்மையை நம்ம யோசிக்கணும்ல. இந்த இடத்துல நாம எதை யோசிக்கிறோம்னா, உதவி செய்தவருடைய தன்மையை தான் யோசிக்கிறோம், உதவியை யோசிக்கல. இந்த நான் சொன்ன உதாரணத்துல கோடீஸ்வரர் 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா, 1000 ரூபாய் கொடுத்தாருப்பா அவ்வளவுதான், நாளைக்கு என்னப்பா அப்படின்ட்டு அந்த 1000 ரூபாய்க்கு 1% கூட நம்ம கிட்ட நன்றி வராது. ஆனால் ஒரு ஏழை கஷ்டப்படுவர் உதவி செய்தார் என்று சொன்னால், அவர் எவ்வளவு கஷ்டத்தோடு நமக்கு உதவி செஞ்சார்னு அவருடைய கஷ்டத்தை பார்த்து தான் நம்ம இறக்கப்படுவோம் ஒழிய, செஞ்ச உதவிக்கு இப்பவும் நன்றி இல்லை. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது. அப்ப நமக்கு கிடைக்கிற அல்லாஹ்வுடைய அருளை அனுபவிக்கிறோம், அதை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். தினந்தோறும் அனுபவிக்கிற நாம் ஒவ்வொரு நியாமத்துக்கும் ஒவ்வொரு அருளுக்கும் அல்லாஹ்விற்கு நான் என்ன நன்றி செலுத்தினேன், இப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எங்க நன்றி செலுத்துகிறோம்? எந்த இடத்தில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினோம்? நன்றி செலுத்துவதற்குரிய சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறதா? வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் நன்றி இருந்து கொண்டே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்சு உட்கார்றாங்க. இந்த துவாக்கள் இந்த பேனர்ல எழுதி போட்டுருக்கு பாருங்க, பெண்கள் பகுதியில் அந்த பேனர் இருக்கு. அதுல ஒரு துவா இருக்கு பாருங்க, அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இது எப்ப கேட்கறாங்கன்னா, தொழுகாம கேட்கல, தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு கேட்கறாங்க. அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக, இறைவா உன்னை நினைப்பதற்கும் எனக்கு உதவி செய். முதல் விஷயம் என்னன்னா, எனக்கு உதவி செய். ஐனி அலா திக்ரிக, உன்னை நினைப்பதற்கு, வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வ ஹுஸ்னி இபாதத்திக, உன்னை அழகான முறையில் வழிபடுவதற்கு எனக்கு உதவி செய். எப்ப கேட்கறாங்க? இது தொழுதுட்டு உட்கார்ந்து கேட்கறாங்க.
தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் தான் இது எல்லாமே. அது எல்லாமே அந்த தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் தான். அதில் ஒரு துவா இது. யோசிச்சு பாருங்க, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு தான் வந்து தொழுதேன், நல்ல முறையில் வணங்கணும் தான் வந்து தொழுதேன். ஆனால் தொழுத பிறகு அல்லாஹ்வுடைய தூதர், இறைவா உன்னை நான் நல்லபடியாக நினைக்கணும், உனக்கு நன்றி செலுத்தணும், உன்னை நல்ல சிறப்பான முறையில் வணங்கணும், எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அப்படின்னு சொன்னா இந்த நன்றிங்கிறது எங்கேயெல்லாம் இருக்கணும், அல்லாஹ்வை எந்தெந்த இடங்கள்லயே நினைக்கணும். இப்ப சுலைமான் நபியுடைய வரலாறு பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அருளை அவர் அனுபவிக்கிறார். ஒரு எறும்பு பேசுறதை கேட்டது ஒரு மிக பெரும் அருள் தான். அது ஆச்சரியமானது, அற்புதமானது. ஆனால் அதை கொண்டு அவர் பெருமை அடிக்கல. அல்லாஹ்விடத்தில் உடனே துவா செய்கிறார், எனக்கு நன்றி செலுத்த வாய்ப்பு கொடு அல்லாஹ், நன்றி செலுத்த உதவி செய்ய அல்லாஹ் என்று அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற அந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் செய்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் நாம் எவ்வளவு விஷயங்களை அனுபவிக்கிறோம், எவ்வளவு விஷயங்களை அனுபவிக்கிறோம். நம்ம உலகத்தில் அனுபவிக்கிற மற்ற பொருட்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ் நம்மளை நன்றி செலுத்த சொல்லலை. மாறாக இந்த திருமறை குர்ஆனை நீங்க வாசிக்கும் போது ஒரு விஷயம் தெரியும், எங்கெல்லாம் அல்லாஹ் நன்றியை பேசுகிறானோ அங்கெல்லாம் மனித படைப்பை அல்லாஹ் பேசுகிறான். நான் ஏற்கனவே சொன்ன பல வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. குத்திலல் இன்சானு மா அக்ஃபரா மின் ஐயி ஷைஇன் ஹலகா மின் நுத்ஃபா ஹலகஹு ஃபகத்தரஹு சும்ம ஸபீல யஸ்ஸரா சும்ம அமாதஹு ஃபஅக்பரா. மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அதனால் அவன் சபிக்கப்பட்டு விட்டான். எப்படி நன்றி மறக்கிற? நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய்? ஒரு அற்பமான விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டாய். பிறகு உன்னை சீராக்கி உன்னை படைத்து உனக்கு விதியை அல்லாஹ், உன் தாயின் கருவறையிலேயே உன் விதியை அல்லாஹ் எழுதினான். பிறகு உனக்கு வழியை சுலபமாக்கினான். அதன் பிறகு நீ பூமியில வாழ்ந்து பிறகு நீ மரணித்து மண்ணறைக்கு போகிறாய். இந்த வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க வேண்டாமா? நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப நன்றிகளை பற்றி பேசும்போது அல்லாஹ் மனிதனுக்கு செய்த அருளை சொல்லும் போது, உன்னை படைத்து சீராக்கி உனக்கு பார்வைகளை, செவிகளை, உள்ளங்களை கொடுத்தானே, அப்படி கொடுத்தவனுக்கு நீங்கள் செய்கிற நன்றி ரொம்ப குறைவாக இருக்கிறது. தினந்தோறும் பார்க்கிறோம். ஏன் தினந்தோறும்? ஒவ்வொரு செகண்ட்லையும் பார்க்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? நான் நிற்கிறது உங்களுக்கு தெரியுது, நீங்க அமர்ந்திருப்பது எனக்கு தெரிகிறது, பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். இந்த அருளை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்க பேசினா எனக்கு கேட்கும். எவ்வளவு பெரும் அருள் இது! இதை அல்லாஹ் திரும்ப திரும்ப பேசுகிறான். உங்களை படைச்சு சீராக்கி உங்களுக்கு பார்வைகளை, செவிகளை வழங்கினான், உங்களுக்கு உள்ளங்களையும் வழங்கினான், உள்ளங்களை ஏற்படுத்தினான். உள்ளத்துல பல யோசனை, பல சிந்தனை வருது. இப்படி சிந்திக்கும் உள்ளத்தை எல்லாம் கொடுத்தானே. இப்படி ஒரு மனிதன் தன்னை பற்றி யோசிக்கும் போது, தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருளை பற்றி யோசிக்கும் போது நிராகரிப்பவனாக ஆக மாட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன் தக்ஃபுரு, நீங்கள் நிராகரித்தால் ஃபைன்னல்லாஹ கனியுன் அன்கும், உங்களுடைய நிராகரிப்பை விட்டெல்லாம் அல்லாஹ் தேவையற்றவன், எதுவுமே அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் இன்னும் அந்த வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லுகிறான், வைன் தக்ஃபுரு, நீங்கள் நிராகரித்தால் ஃபைன்னல்லாஹ கனியுன் அன்கும். அதே போல அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடமிருந்து நிராகரிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. வைன் தஷ்குரு யர்லஹு லக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அதை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். இந்த வசனத்தை கூர்ந்து கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் நிராகரித்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்கிறான். இதை கடந்து போயிடுறோம். எதோடு எதை கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்றான்? ஒரு பக்கம் நிராகரிப்பு, ஆப்போசிட்ல நன்றி. நன்றியும் நிராகரிப்பு ஒன்று சேராது. நன்றி இல்லைன்னா இந்த நிராகரிப்பு இந்த பக்கம் வந்துடும். ஒரு குடம் இருக்கு, தண்ணி ஊற்றி வச்சிட்டோம், இது காலி குடம் இல்லை. இப்ப தண்ணியை பூரா கீழே ஊற்றிட்டோம், உள்ள இப்ப என்ன இருக்கும்? வெறும் காத்து மட்டும். காலி குடம் சொல்ற காத்து தான் இருக்கும். அது போன்று யாரிடத்தில் நன்றி இருக்கிறதோ அவங்கள்ட்ட குஃப்ர் வராது, யாரிடத்தில் நன்றி இல்லையோ அவங்கள்ட்ட குஃப்ர் வந்துடும். இது எச்சரிக்கை. அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும் போது இது ஒரு பெரும் எச்சரிக்கை. அது
அல்லாஹ் நமக்கு என்னென்னவெல்லாம் நியாமத்துகளை கொடுத்திருக்கிறானோ, எதையெல்லாம் அனுபவிக்கிறோம். நாம பயன்படுத்துகிற செல்போன் அல்லாஹ்வுடைய பெருமருள் தானே. இன்னைக்கும் அந்த செல்போனை பயன்படுத்த முடியாத மனிதர்கள் உலகத்தில் பல பேர் உண்டு. யோசிச்சு பாருங்க, வசதி இருந்தால் பயன்படுத்த முடியாது. ஈரான்லாம் அந்த அரசியல் தலைவர்கள் இந்த போனை தொடரதே இல்லை, பயன்படுத்த மாட்டாங்க. வசதி இருக்கு, ஏன்? சிக்கல். ஆனால் நம்ம பயன்படுத்துறோம், எந்த சிக்கலும் நமக்கு இல்லை. இப்படி நாம் பயன்படுத்துகிற செல்போனா இருக்கட்டும், வாகனங்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அருள். எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய அருளை பார்க்கிற ஒரு மனிதனால் நன்றி செலுத்த முடியும். இதெல்லாம் அருளா என்று ஒருவன் நினைத்தால் நன்றி செலுத்த முடியாது. ஆக எல்லாவற்றிலும் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்விற்கு நாம் செலுத்துகிற நன்றிகளில் மிக பிரதானமானது அவனை வணங்குவது, முதன்மையானது அவனை வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காமல் அவனை வணங்குவது அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்துகிற முக்கியமான பிரதானமான நன்றி என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, திருமறை குர்ஆன் மனிதர்களை இரண்டு வகையாக சொல்லுகிறது. ஒன்று நன்றி கெட்டவன், இன்னொன்று நன்றி உள்ளவன். இந்த இரண்டையும் பிரித்து சொல்லுகிறது. மனிதனை நன்றி கெட்டவனாக ஆக்குவதுதான் ஷைத்தானுடைய தலையாய பணி என்பதை பார்த்தோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு புரியுது. அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது. இந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் ஒரு மனுஷன்ட்ட வரணும் அப்படின்னா அந்த பழக்கம் வரணும்ல, அந்த சிந்தனை வரணும்ல, அது மனுஷன் தான் வரணும். ஆனால் அதை பற்றி பேசுறதுக்குரிய நேரம் போதாது, இப்போ பேசவும் முடியாது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஜும்மாவில் வாய்ப்பு கிடைக்கும் போது இதனுடைய இன்னொரு பகுதி இருக்குது. அதாவது நன்றி என்பது அல்லாஹ்வுக்கு செலுத்தப்பட வேண்டிய நன்றி ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி இருக்கிறது. மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்தவே முடியாது என்றாங்க ரசூலுல்லாஹ். மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லா. மனிதனுக்கு நீ நன்றி செலுத்தலினா நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலப்பா. நீ என்ன வேணா தொழுது, நோன்பு, ஹஜ் என்ன வேணா பண்ணிக்க, மனிதனுக்கு நன்றி செலுத்தாவிட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி கிடையாது. நீ நன்றி கெட்டவன் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ மனிதர்களுக்கு நாம் எப்படி நன்றியோடு நடக்க வேண்டும், அதை மார்க்க நமக்கு எப்படி வலியுறுத்தி இருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது என்பதை இன்னொரு ஜும்மாவில் வாய்ப்பு கிடைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அது குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனுடைய ஒரு பெரும் அடையாளம் தான் நாம் தொழுகிற தொழுகைகள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம் வாழ்வில் இந்த நன்றி உணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு, ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு, நன்றி உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.